திருவருட்பாவை படிப்பது மட்டுமல்ல, படிப்பதினாலே முறைப்படி உச்சரிக்க வேண்டும். உச்சரிப்பது மட்டுமல்லாமல் புருவமத்திலிருந்து அகல் நோக்கி இறைவனுடைய திருவடியை நோக்கி பாட வேண்டும். எல்லாரும் திருவடியை நோக்கித்தானே பாடினார்கள். தேவாரமாகட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், திருவருட்பாவாக இருக்கட்டும், எல்லாரும் இறைவனுடைய திருவடியை எட்டி தொட்டு விட வேண்டும் என்றுதானே பாடி மகிழ்ந்தார்கள். தற்போதும் இழக்க பாடி பாடி தற்போது இழந்தல்லவா அவர்கள் இறைவனுடைய திருவடியை எட்டி பிடித்தார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு பதிகங்களும் அமுதமயமானது என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திருமுறையை சரியாக ஓதினால் அது அந்த அளவிலே எங்களுக்கு அமுதத்தை பெற்று தரும். திருவாசகத்தை பாடினால் திருவாசகம் அந்த அளவிலே எங்களுக்கு அமுதத்தை தரும். திருவருட்பாவை பெற்றால் அனக வாழ்வுக்குரிய அமுதம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கு. அது வள்ளல் பெருமானாருடைய வாழ்வியல். மற்றவர்கள் இறை அருளை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள், பெற்றார்கள். அதுக்கேற்றவாறு அவர்களுக்கு பலாபலனும் கிடைத்தது. ஆனா வள்ளல் பெருமான் இளமையிலேயே நான் வாழ வேண்டும் என்று விரும்பினான். இந்த அழிகின்ற உடம்பை அழியாத உடம்பாக பக்குவமடைய வைத்துக் கொண்டு நான் வாழ வேணும். மற்றவர்களைப் போலே உயிர் பக்குவமடைவதை நாம் விரும்பவில்லை. உயிரும் உடம்பும் பக்குவமடைய வேண்டும். அப்ப இது பெருமானாருடைய அடிப்படை சிந்தனை. அப்ப அவருடைய எண்ணம் போலே அவர் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்த இறைவனும் தன்னையே அவருக்கு வழங்கினார் என்பது பொருள். தன்னையே வழங்கினார் என்றால் தன்னுடைய அமுத சக்தி அத்தனையும் வள்ளல் பெருமானுக்கு வழங்கி ஆனந்தப்பட்டார் இறைவன் என்றுதான் நாங்கள் அனுபவித்து மகிழ வேண்டும். முழு அமுத சக்தியையும் வள்ளல் பெருமான் பெற்றார். மற்றவர்கள் பகுதி பகுதியாக ஒவ்வொருடைய பக்குவ நிலைக்கேற்றவாறு தான் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். வள்ளல் பெருமானருக்கு இறைவன் பரிபூர்ணமாக தன்னுடைய அமுத சக்தியை வழங்கி தன்னிலைக்கே ஏற்றினான் என்பது பெருமானாருடைய வரலாறும் திருவருட்பாவும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே வள்ளல் பெருமானுடைய நெறியாளர்கள் இந்த பதியத்தை மிகவும் ஆனந்தமாக விளங்கி பயிற்சி எடுத்து அந்த அமுதத்தை பெற்று சுத்த ஞானதேகத்தை பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அமுதம்தான் அருள் அமுதம் அல்லது இறை அமுதம் என்று பேசப்படுகின்றது.